ஹாய் வெல்கம் பேக் டு எவரிவன். ஸோ நம்ம அந்த வீடியோ ஏஜ் சம் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். உங்களால் சால்வ் பண்ண முடியுங்கும் போது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீடியோஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கொஷின் சால்வ் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன மெத்தடில் கொஷின் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினில் ரித்தேஷ், மோஹித் அவங்கள ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் ப்ரெசென்ட்லேருந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா எந்த ஒரு இடமும் ப்ரெசென்ட்லேருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ ஏஜ் நம்ம ப்ரெசென்ட்லேருந்து போனால் ஈஸியாக போகலாம். ஸோ 17 இயர்ஸ் அகோ 17 வருஷத்துக்கு முன்னாடி ரித்தேஷ், மோஹித் அவங்களோட ஏஜ் கொடுத்துருக்காங்க. மோஹித்தை விட ரித்தேஷ் வந்து 4 மடங்குங்கிறாங்க. ஸோ எக்ஸு 4x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அங்கேருந்து ப்ரெசென்ட்க்கு வந்தோன்னா 17 ஆட் பண்ணிக்கலாமா? 4xோட 17 15 வருஷத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முகேஷோட ஒரு 17 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். x + 17 நம்ம கொஷினில் முன்னே கொடுத்துட்டான். ரித்தேஷ்க்கும் மோஹித்குள்ளோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் 12. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மைனஸ் போட்டுக்கலாமா? ஸோ அப்போ அந்த ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் மைனஸில் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் 12 கிவனில் கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x - x 3x ஆயிரும். +17 - 17க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3x 12 அப்படின்னா x = 4ன்னு கிடச்சிரும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மோஹித்தோட பெர்சன்டேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஹித்தோட பெர்சன்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நான் ஸ்டார் போட்டிருக்கிறது தான் ப்ரெசன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மோஹித்தோட பெர்சன்டேஜ்னால் x + 17 போட்டால் போதும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4. ஸோ 17 = 21. ஸோ பெர்சன்டேஜ் 21. ஸோ மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.